இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டணும். சிம்லேயே வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 5 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன். சின்ன சின்னதாக கிடைக்கிற பிஞ்சு கத்திரிக்காயை கூட நீங்கள் இந்த மாதிரி வறுவல் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை கத்திரிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுவே வதங்கி பாதி நல்லா கத்திரிக்காய் அதிலே குக் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்பப்போ கத்திரிக்காவை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே நல்லா அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வதங்கணும். கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ டேஸ்ட் அந்தளவுக்கு வறுவல் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 பூண்டு பல்லை, நல்ல நாட்டு பூண்டு பல்லாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 4 பூண்டு பல்லை நல்லா தட்டி இதோட சேர்த்துக்கோங்க. வறுவல் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா கத்திரிக்காயிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை இதில் தெளித்து நல்லா கத்திரிக்காயை மூடி வச்சு நல்லா குக் பண்ணலாம் சிம்லே வச்சு. அப்போ கத்திரிக்காய் இன்னும் பாதி நல்லா வெந்துடும். தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறப்ப கூட தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் வைக்கிறப்போ இந்த மாதிரி வறுவல் செஞ்சு வைங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தான் வரும். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச கத்திரிக்காய் வறுவல் நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை இல்லைனா கருவேப்பிலை தூவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. வறுவல் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட குழம்புல கூட போட்டால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப குறைச்ச இன்க்ரீடியன்ஸில் கத்திரிக்காய் வறுவல் ஈஸியாக செஞ்சாச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நிறையா வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.